ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் துலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ வந்து நான் வியாழக்கிழமை அன்னைக்கு எடுத்திருந்தேங்க. எனக்கு இந்த டே வந்து எப்படி போயிருந்துச்சு அப்படின்னு தான் இந்த விளாகில் வந்து பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி கேட்பாங்க. வீடியோவை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். தேர்ஸ்டே மார்னிங் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன். ஒரு 7:00 ஆயிடுச்சு. என்னோடய சமையல் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 7:20 பண்ணிட்டேன். ரொம்ப டயர்டாயிருச்சு. என்னன்னே தெரில, திடீர்னு ரொம்ப உடம்பு டயர்டாயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்லோவாக தான் எந்திரிச்சு ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தேன். லெமன் ரைஸ், உருளைக்கிழங்கு, அது கூட கார்ன் இருந்தனால அதை வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். லெமன் ரைஸ், உருளைக்கிழங்கு அப்படின்னா கொஞ்சம் பிள்ளைங்கள்லாம் வந்து சாப்பாடு மிச்சம் எல்லாம் சாப்பிட்டுக்குவாங்க. அதனாலேயே மேக்ஸிமம் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு இந்த லெமன் ரைஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றது. மகிழினி வந்து 2 நாளாக வந்து தயிர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. தயிர் சாப்பாடு செஞ்சு தரேன் பாப்பா அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணியிருக்கேன். எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு பிடிச்சது மட்டும்தான் நீங்கள் செய்வீங்களா அப்படின்னு சொல்லி வேறு கேட்க ஆரம்பிச்சிட்டா. இனிமேல் அவளுக்கு பதிலே சொல்ல முடியாது போல். அதனால் வந்து இனிமேல் பிள்ளைங்களுக்கு பிடிச்சது ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். மணி வந்தோடனே வந்து பேங்க் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொன்னார். நகையை வந்து இன்றைக்கி திருப்பி வைக்க வேண்டிய டியூ டேட்டுங்க. ஸோ வந்து அதனால் போகணும். அதுங்குள்ளே தோட்டத்தில் வந்து இன்றைக்கி தென்னங்கன்று நடுறதுக்காக கொஞ்சம் குழியெல்லாம் எடுத்திருக்காங்க. அதை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ வந்து தோட்டத்துக்கு போயிட்டுருக்கோம். தென்னங்கன்று வந்து நம்ம பதியம் போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அந்த தென்னங்கன்றை தான் எடுத்து நம்மளதில் வந்து ஒரு 15 கன்றுக்கு வந்து போட்டிருந்தோம். அது நல்லா வளர்ந்துருச்சு. சரி நீ நட்டுறலாம் அப்படின்னு சொல்லி தான் அடுத்து வந்து குழியெல்லாம் எடுத்திருக்காங்க. மழை ஒரு சொட்டு மழை இல்லை, காஞ்சு கருவாடாக போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எங்கள் ஏரியாவில் சுற்றி சுற்றி அங்கங்கே போர் போடுறாங்க. பட் வந்து போர்லேயும் தண்ணியே இருக்கிறதில்ல. இவ்வளோ வெயில் காலமாக இருந்தால் இன்னும் என்ன தான் பண்ண போகிறோமோ தெரில. வரக்கூடிய நாட்கள்லாம் ரொம்ப வறட்சி அதிகமாயிரும் போல். தோட்டத்தில் வந்து ஜேசிபிலாம் வந்தனால கொஞ்சம் மரம்லாம் அங்கே அந்த கிளையெல்லாம் தூங்கிட்டு இருந்துச்சுங்க. மணியை கையோடு வந்து அதெல்லாம் வெட்டி விட சொல்லி எல்லாம் வெட்டி எடுத்து எல்லாம் போட்டுட்ருக்காரு. மழை இல்லை, மழை இல்லாத காஞ்சு கருவாடாக இருக்குது இடமே. இங்கே வாரு ரொம்ப எதுக்கு அப்படி வெட்டினா ஒன்றும் ஆகாதா? எத்தனை குழி நம்மளா பதியம் போட்ட கண்ணா? நம்மளா பதியம் போட்டு 6-7 மாதம் ஆச்சா? 10 மாதமா? அங்கே ஒன்று மொத்தம் 1 2 3 இதில் 5 குழி இருக்குது. இப்போ எப்படி நாளைக்கு வண்டியெல்லாம் வராதா? ஏன்னா தெரில, இடஞ்சல் தான் கொஞ்சம். இல்லை மரம் மேலே போயிடும். இங்கேயும் 1 2 3 4 குழி இங்கேயே. போர்லலாம் தண்ணி கம்மியாக இருந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு. கம்மி ஆயிருக்குமா? ஆயிருந்திருக்கும். ஏன்னா வெயில் மழை வேறு பெய்யல, வறட்சி ஆகுது. அது இப்போ மழை பெஞ்சிருந்தா ஆள் விட்டு நோண்டிருப்போமா? ஆமாம், ஆள் விட்டு நோண்டிருக்கலாம். வரன்னு இடிக்க கூட முடியாது. தேக்க மரம் வந்து லைட்டாக பட்டு போச்சு அப்படின்னு சொல்லி ஜேசிபி வச்சு எடுத்து உடையில பார்த்தீங்கன்னா கீழே இந்த பைப் ஒன்று உடஞ்சிருச்சு. கையோட வந்து அதை பறித்து வந்து அந்த இடத்துல டம்மி போட்டு அடைக்கணும் அப்படின்றனால மணி போனனால மாமா வந்து அதை பறித்து எடுக்க சொல்லிட்டு இருந்தாரு. ஆமாம், அங்கே எடுத்து விடுவாங்க, அப்படியே வாய்க்காலில் வரும். வாய்க்காலில் வரும் போல. ஆடு செக்கு மாதிரி கிடக்குமா? கொஞ்சம் தண்ணி கூட விட்டுக்கலாமா? வேணாம். ஆள் விட்டுலாம் குழி எடுக்கிறதே கஷ்டம். அதனால தான் இந்த ஐடியா பண்ணி விட்டு சொட்டு நீரை போட்டு அப்படி மாங்காய் தென்னங்கண்ணை விட்டு வச்சிட்டா அது ஆசோ பிளே இது மோட்டர் ஓடுதா? தண்ணி மேலே ஆக்ஸா பிளேடு இருக்கு. இதான் எடுத்துக்கிட்டியா? புதுசாக காணும். இன்னும் வந்துகிட்டே இருக்கா தண்ணி? டிவி யார் கூடுது, செல்லு யார் கூடுது? இது நாட்டு நடப்புக்கு, அது மூளை நடப்புக்கா? என்னத்த ஒன்று கதை அளக்குற?
லஞ்சை முடிச்சுட்டு நேராக பேங்க் போனோங்க. ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 வருஷமாக அடகில் இருந்த பிரேஸ்லெட் இன்றைக்கி வந்து திருப்பியாச்சு. அம்மாங்க மணிக்கு வந்து கல்யாணத்துக்காக வந்து 2 பவுன் பிரேஸ்லெட் வந்து போட்டிருந்தாங்க. அதை வந்து தோட்ட வேலை செய்கிறதுக்காக நாங்கள் அடகு வச்சுருந்தோம். அது இன்றைக்கி தான் வந்து திருப்புறதுக்கு ஒரு நேரம். இது வரைக்கும் அவர் ஒரு கையில் ஒரு 2 டைம் கூட போட்டிருக்க மாட்டார்னு வச்சுங்களேன். அந்த பிரேஸ்லெட் வந்து 2 பவுனு அடகு வச்சுருந்ததை இன்றைக்கி தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக கட்டியிருந்தோம். இது எக்ஸஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதை மட்டும் கொடுத்துட்டாங்க. இது கூட இன்னொரு செயின் வந்து பேங்க்கில் இருக்குது. அதெல்லாம் அடகில் தான் இருக்குது. மீதி நகையில் எப்போ வரப்போகுது என்னன்னு தெரில. பட் வந்து இந்த ஒரு பிரேஸ்லெட்டுக்கு இருந்தோன்னே கையில் போட்டோன்னே பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுனா, ஒரு நமக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயந்தான். ஒரு நகை நம்ம கொண்டு போய் நம்மளோட கஷ்டத்துக்கு அடகு வைக்கிறோம். திரும்பி அதை வீட்டுக்கு வந்தோன்னே ஏதோ ஒரு புது நகை எடுத்த ஒரு ஃபீல் ஆகும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நானும் அவரு உட்காந்துட்டு காரில் பேசிக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு புது கலெக்ஷன் லான்ச் பண்ண வேண்டியது இருந்துச்சுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அம்பர்லா ஃப்ராக் மாதிரி இருக்க மேக்ஸி. ஸோ வந்து அதை லான்ச் பண்ணிடலான்னு சொல்லி தான் கலெக்ஷன் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன். இந்த கலெக்ஷனோட சைஸ் பார்த்தீங்கன்னா M to 2XL வரைக்கும் அவைலபிள் இருக்குது. ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக 699 அப்படி தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கான DM பண்ணுங்கள். மகிழினியோட சின்ன பையனா பாகுபலி பாம்பு பள்ளி அவன் உன்னையெல்லாம் தூக்க முடியுமா? ஐயோ திரும்பி ஈவினிங்க்கு மேலே ஒரு கொரியர் வந்து MSSல வந்துருந்துச்சுங்க. அந்த பண்டல் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே போயிட்டுருக்கோம். பண்டல் கொஞ்சம் பெருசு அப்படின்றனால தான் காரே எடுத்துகிட்டு போயிட்டோம். என்ன வந்திருக்கு அப்படின்னா லாங் ஃப்ராக் மேக்ஸி தான். எவ்வளோ தான் ரீஸ்டாக் பண்ணாலும் கலெக்ஷன் நிற்க மாட்டேங்குது. டக்குன்னு போயிட்டே இருக்குது. சரி நைட்டோடையே எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஈவினிங் ஒரு 6:30க்கு மேலே கிளம்பி நாங்கள் 4 பேருமே போயிருந்தோம் காருன்றனால. அங்கே போனால் அவர்னால அது தூக்கவும் முடியல. ரொம்ப பயங்கர வெயிட்டு. அப்புறம் அவங்க அங்கேருந்து ஆளுக ஒருத்தவங்க ஹெல்ப்புக்கு வந்து தான் தூக்கி உள்ளே வச்சோம். இந்த வாரத்தில் மட்டும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் MSSல பண்டல் வந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்மளும் வந்து கலெக்ஷன் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். கிட்ஸுக்கான பாய்ஸ் கலெக்ஷன்ஸு, கேர்ள்ஸு, அது கூட மெட்டர்னிட்டி நான் ஃபீடிங் மேக்ஸி வந்திருக்கு. இப்போ இந்த லாங் ஃப்ராக் கவுனுமே வந்துருச்சுங்க. இதுதான் நிறைய பேர் வந்து நெக்ஸ்ட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்மளும் அப்படி கொண்டு வந்து கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணி அடுத்த ஒரு 3 டேஸ்லேயே சோல்ட் அவுட் ஆயிடுது. ஸோ இந்த வாட்டி வந்து மாஸ் குவான்டிட்டியாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ரெகுலர் நான் ஃபீடிங் மேக்ஸி கலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து அதை ஆர்டர் கொடுத்தது லேட் ஆகிடுச்சு. ஸ்டிச்சிங் முடிஞ்சு வர இன்றைக்கி தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 2 பண்டல், பெரிய பண்டல். ஸோ வந்து பைக்கில் தூக்கிட்டு வர முடியாது கண்டிப்பாக. 250 பீஸ்ன்னு நினைக்கிறேன் நைட்டுக்கு. அதனால் வந்து காரணம் வந்தோம். நாங்கள் வரதுனால பிள்ளைகளும் சேர்ந்து வரேன்னு சொன்னாங்க. அதனால தான் கூப்பிட்டு வந்திருக்கோம். பாப்பா அவங்க தம்பி வா, இங்கிட்டு வா, தூக்குறாங்க. இல்லை எப்படி என்ன இந்த பெரிய ராணிலாம் ஏறி படுத்துட்டே வருவாங்கல்ல பின்னாடி, அது மாதிரி ஏறி படுத்துக்கிட்ட சிரிக்கிற லூசு பையன். சரியான லோடு. 250 பீஸ் இருக்குமா மணி? நம்ம இப்போ 1 மாதம் ஆச்சு நான் ஃபீடிங் கலெக்ஷன் வந்து இப்போ இல்லைன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராணி இளவரசிடா. ராணினா உனக்கு வர பேர் தான் ராணி. பாப்பா இளவரசி. குட்டி ராஜாடா. அம்மா சரி நீ பெரிய ராஜா, நீ உனக்கு பதவி நான் கொடுத்துறேன். அம்மா ராணி சரியா? பாப்பா வந்து ராணி, அம்மா தான் இளவரசி. சின்ன பிள்ளைங்க தான் வந்து இளவரசர். நீ இளவரசர். என்னடா இப்பயே ராஜா பட்டத்தை உனக்கு கொடுத்துறதா? உனத்துக்குவே இல்லாத பதவிக்கு இப்படியே நீ எல்லாம் வேற ஏதாச்சும் பெரிய பதவி வந்தா என்ன பண்ணுவ? எங்களெல்லாம் வெப்பையா வீட்டுக்குள்ள துரத்தி விட்டுருவேன். பாப்பா நீ என்னது பாப்பா? இளவரசி சொல்லிடு. இளவரசி இல்ல ராணி. ஐயோ ராணியாதான் எல்லாருமே இருக்கணுமா? இளவரசியா இருக்க மாட்டீங்களா? நான் தான் ராஜா. சரி இருந்துக்குங்க. நான் தான் இளவரசி. ஓகே தாங்க. சரி மேல புடிச்சு உட்காரு, விழுந்துருவ. பிரேக் போட்டா தம்பி நீயும் தான். ஏ வாடா, ஒரு 2 பீஸை கொண்டு போய் மேல வைடா. உடல் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்றனால கீழே பிடிச்சி 2 பீஸை வந்து தூக்கி எல்லாம் எடுத்துக்கிட்டோம். தூக்கிட்டு வர முடியாது அப்படின்னு
நாங்கள் கொரியர்லாம் எடுத்துகிட்டு வரையில் வந்து கொஞ்சம் சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு சிக்கன் கிரேவி மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ரைஸ்க்கு அம்மா வந்து ரசம் மட்டும் வச்சு வச்சுருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சிக்கன் கிரேவி வந்து நைட் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே செய்வோம் அப்படின்னு சொல்லி தான். இல்லை அப்படின்னா நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா தேங்காய் பால் சாதம் அது கூட வந்து சிக்கன் கிரேவி செஞ்சுக்கலான்னு. அதுக்கு வந்து டைம் ரொம்ப எடுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து அரிசியை ஊற வச்சுட்டு கிரேவிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி இதெல்லாமே அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதிலேயே வந்து பாதி இது எடுத்து வச்சு வந்து கிரேவியும் அது கூட வந்து 65 மாதிரி கொஞ்சம் போட்டேன். ஃபுல்லாக ஆயிலில் டீப் ஃப்ரை இல்லை, இந்த 65 மசாலா போட்டு பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணியாச்சு. பிள்ளைங்களுமே வந்து வயிறு பசிக்குது அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் தங்கங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். கையோடு இருந்த பாத்திரத்தையும் கழுவிட்டு அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல போகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.